ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வந்து கோவில் திருவிழாக்களில் அதாவது பாதுகாப்பு நடைமுறைகள் வந்து ஒழுங்காக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்? கலைஞர் சமாதியில் வந்து கோயிலுடைய அந்த சிற்பம் அந்த வடிவத்தை கொண்டு போய் சேகர்பாபு வச்சார்ல, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். எதை கொண்டு போய் எங்கே வச்சுட்டு என்னென்னப்பா ஆட்டம் போட்டுருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா சேகர்பாபு மீது பல தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழுந்த வண்ணம் இருக்கிறது பொழுது, சரி நீங்கள் வந்து எல்லா சமூகத்திற்குமான ஒரு அரசாங்கம் தான் ஒரு அரசாங்கமாக இருக்க முடியுமே தவிர, குறிப்பிட்ட சமூகத்தை தூக்கி வைப்பதும் குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே கோயிலுக்குள்ள பிரச்சனைக்கு வந்து தீர்வு பண்ணாமல் கோயிலை மூடுறதுன்றது இங்கே தீர்வு கிடையாது. அதற்கான பேச்சுவார்த்தை எப்படி நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணுறது தான் ஒரு அரசாங்கத்துடைய வேலையாக இருக்கணும். அதை குறிப்பாக வந்து அந்த அறநிலைத்துறை சார்ந்த சேகர்பாபு அவர்கள் செய்யணும். நீங்கள் அதை செய்யாமல் எல்லாத்தையும் மிரட்டுறது, உருட்டுறது, இந்த தோணியில் பேசுறது, தேவைப்பட்டால் மூடுறது, ஒரு சமூகத்தை ஒரு பார்வையிலையும் இன்னொரு சமூகத்தை இன்னொரு பார்வையிலையும் பேசுவது, அரசியல் லாபத்துக்காக இங்கே உள்ளுக்குள்ள சாதி அரசியல் பண்ணுவது மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கணும் பொழுது, இது அவங்க இந்துக்களுக்கு மட்டும் செய்யலை. இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை முதல்ல சட்டமன்றத்தில் பேசி கலைஞர் ஆரம்பித்து வச்சு தான் இன்ன வரைக்கும் எந்த மாதிரி போயிட்டு நம்ம பார்க்குறோம் பொழுது, தலித்துகளுக்கு இங்கே என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, எப்படி ஒடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து என்டையராக ஓட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, மக்கள் மனநிலையோ மக்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையோ அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா இல்லை.